ஹாய்டா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீமேனோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் எதனா முடிச்சிருந்தோன்னா, நம்ம டேவும் ஜிமினும் யார்கிட்டயே சொல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன். இதில் நம்ம டே அண்ட் ஜிமின், கிம் அண்ட் மினி 2 பேருமே ஒரே கப்பல் தான்டா. ஸோ ஜிமினோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா டே ஜிமினை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஜிமினுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்றதுனால டேவே ஒரு காட்டுக்குள்ளே தனியாக ஒரு வீட்டில் ஜிமினை வச்சு கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் ஜிமின் கிட்ட அவரோட பேர் மினி அண்ட் கிம், இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் ஆகிடுச்சு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. பட் நடுவில் நடந்த எந்த விஷயத்தையுமே ஜிமின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இதுதான் நடந்திருக்கும். அண்ட் நடுவில் ஜிமினுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். ஆனாலும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே அப்போதைக்கு மறந்து போயிடுறதுனால ஜிமினும் பெருசாக அது எதையும் மைண்டில் எடுத்துருக்க மாட்டார். இப்போது ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம டே அப்படியே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் இருக்குது, ஐஸில் அவ்வளோ பெயின் தெரியுது. எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாக இருக்கார். இப்போது அவருக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. டே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ டே ஜேகே பார்த்ததுமே அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ஜேகே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அப்படியே பல்லாருன்னு அரைகிறாரு. டே அப்படியே நிற்கிறாங்க, எதுவுமே பேசல. இப்போ ஹோபி தான் அப்படியே அங்கே வந்துட்டு, ஜேகே பேசாதீங்க, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன் இவங்க எங்கே இருக்காங்கன்னு. எத்தனை வாட்டி உங்களை தேடி அலைஞ்சிருப்பேன். இவ்வளோ நாளாக இவங்க ஒரு வாட்டி நான் இவங்களை பார்த்துட மாட்டேன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இருக்காங்களா இல்லையா, எத்தனை வாட்டியா நீங்கள் கூட இது எதுவும் சொல்லலைல்ல. ஜேகே அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படியே ஹோபியை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே டே பார்க்குறாங்க. டே இன்னமும் அப்படியே தான் இருக்காரு. இப்போ ஜேகே தான் டேவோட ஷர்ட் கலரை பிடிச்சிட்டு, இன்னும் என்னடா பண்ணோம், இன்னும் என்ன பண்ணணும், எதுக்கு இப்படி இருக்க, வாயை திறந்து பேசு, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டுட்டே. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சியா? உன்னோட அம்மா, நான், ஒய்யன், ஆரம், ஜின்யாங், இவங்கள பற்றிலாம் நீ யோசிக்கவே இல்லைல்ல. அதானே, நீ எப்படி யோசிப்ப, நீ எப்போ செல்ஃபிஷாக உன்னை பற்றி மட்டும்தானே யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. டே ஜங்குக்கு அது பேசாத, நீ மட்டும் ஏதாவது பேசினா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்போ என்ன பண்ணி தொலைச்ச, இப்போ அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹோபி தான், ஜேகே கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவன் மயங்கிட்டான், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஓ, இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. எப்படியா? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா, நான் எவ்வளோ வாட்டி கேட்டோம். அப்போ கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணலைல்ல. ஏன் நானே எவ்வளோ வாட்டி உங்களை தேடி அலைஞ்சிருப்பேன். ஏன் எங்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பட்டு கத்திட்டு இருக்காரு கோவத்தில். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஓயன், ஜின், ஆரம் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ ஜின் தான் அப்படியே ஜேகே கிட்டே வந்துட்டு, ஜங்குக் கொஞ்சம் அமைதியாக இரு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட் ஜிமினுக்கு சரியாகட்டும். ஹியாங் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும்டா, ஆனாலும் அவங்களோட இடத்துலேருந்து யோசிச்சுப்பார், கொஞ்சம் அமைதியாக இரு, பேசிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே காம்ப்ளவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி டைம் தான் ஸ்கிப் ஆகுது. பட் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இல்லை. டாக்டர்ஸும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோபிக்கே டைம் ஆக கொஞ்சம் பயமாகுது. ஸோ ஹோபியும் சுகாவும் போயிட்டு அடிக்கடி ஜிமினை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, டாக்டர் கூடவே இருந்து. ஆனாலும் அவங்க 2 பேத்துக்குமே புரியல என்னன்றது. ஸோ அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி நர்வஸாகவே தான் இருக்காங்க. டே இதை நோட் பண்ணுறாரு. ஸோ டே அப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு, ஹியாங், சுகா, என்ன டே, என்ன நடக்குதுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க 2 பேரும், என்னாச்சு, ஜிமனுக்கு ஏதாவது? ஏய் இல்லை 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 டே அப்படின்னு சொல்லிட்டு சுகா பேச வராங்க. பட் ஹோபி, இரு டே இங்கே வா, ஏன் வா சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. டே அடிச்சுமேனு பார்க்குறாரு. அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. டே அடிச்சுமேனு பார்த்துட்டு அப்படியே ஹோபியை பார்க்குறாரு என்னன்ற மாதிரி. ஹோபி, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, நீ அவன்கிட்ட பேசு, உனக்கு என்ன தோணுதோ, இவ்வளோ நாள் உன் மனசுக்குள்ளே நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சியோ, என்னெல்லாம் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சியோ
அதை எல்லாத்தையும் இப்போ பேசு. இப்போது இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ். நீ அவன்கிட்ட பேசினாதான் எல்லாமே சரியாகும். உன்கிட்ட நான் சொல்கிறது புரியுதில்ல? உன் ஜிமின் உனக்கு திரும்ப வேணும்னா நீ அவன்கிட்ட பேசி தான் ஆகணும். அப்படின்ட்டு ஹோபி அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட ஹேண்ட்ஸ்குள்ளே வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹேண்ட்ஸெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இன்னொரு ஹேண்டால் ஜிமினோட ஹெட் அப்படியே டேப் பண்ணுறாரு. ஸோ ஜிமின்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே படுத்திருக்காரு அமைதியாக. பட்டே அப்படியே மெதுவாக ஜிமினோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு, மினி, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? உனக்கு கேட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது. எங்கே நான் உன்னை இறந்துருவணும், நீ எனக்கு கிடைக்காமலே போயிடுவியோன்னு பயமாக இருக்குடா. உனக்கு ஒன்று தெரியுமா மினி, என் லைஃப்லேயே நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு நேசித்த ஒரு நாள் அது நீ மட்டும்தான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் லைஃப் இப்படிலாம் மாறும்னு. உனக்கு ஒன்று தெரியுமா சுமன், நான் உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கேன் சுமன். எனக்கு எல்லாரும் மாதிரி என் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் சின்ன வயசில் அவங்க கூட இருக்க முடியல. தனியாக தான் இருந்தேன். என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸை திரும்பி பார்க்கும்போது அதில் பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே அவ்வளோ அழகாக மாறிச்சு. என்னோடய ஒவ்வொரு மெமரிஸ்லேயும் நீ என் கூடவே இருந்த. எப்போவும் என் மைண்டுக்குள்ளே நீ என்ன டேன்னு கூப்பிட்டுட்டு என் பின்னாடியே வருவல்ல, அந்த குட்டி மினியனை இப்போவும் என் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன். என் மைண்டில் மட்டும் இல்லை, என் ஹார்ட்குள்ளேயும் இருக்கான். அவனை அப்போ எப்படி லவ் பண்ணணும் அதே அளவுக்கு இப்போவும் லவ் பண்ணுறேன். நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல, நீ என்னோடய டேட்டே இல்லை, வெறும் டேயாங் மட்டும்தான்னு. ஒரு வகையில் நீ சொன்னது கரெக்டு தான் சொன்னேன். ஏன்னா அந்த டேட்டே அப்போவே செத்து போயிட்டான். எப்போ அவனோட மினியனை அவன் மறந்தானோ அப்போவே அந்த டேட்டேவும் செத்துட்டான். இப்போ வரைக்கும் அவன் திரும்ப கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப நீ என் லைஃப்பில் வந்த. ஆரம்பத்தில் நான் உன் மேலே கோவப்பட்டேன், சண்டை போட்டேன். எப்படியோ உன்னோட லவ்வால் என்னை மாற்றினேன். என்னையும் உன்னை லவ் பண்ண வச்ச. ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திரும்பவும் இப்படி ஒரு பெயின் எனக்கு வரும்னு. அன்னைக்கு அந்த ஹான் கூட நீ இருந்த ஃபோட்டோவை பார்த்தப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நீ நிஜமாலுமே என்னோடது இல்லையோன்னு தோணுச்சு. என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டியோன்னு தோணுச்சு சிமன். நீ எப்பவும் சொல்லவில்லை, நான் என்னோட டேட்டேவை தான் லவ் பண்ணுறேன், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா சிமன், அப்போவும் சரி இப்போவும் சரி நான் அவன் மேலே கோவமாக தான் இருக்கேன். அவனை நினைக்கும் போது எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா என்னால் திரும்பவும் நான் அந்தளவுக்கு லவ் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போது முன்னாடி இப்படி நின்று பேசுகிறதுக்கு கூட எனக்கு வலிக்குதுச்சு மேன். உனக்கு நான் எவ்வளோ பெரிய பெயினை கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது என்ன நானே அழிச்சிக்கணும்னு தோணுது. உனக்கு முன்னாடி என்னால் ஒன்றுமே இல்லைடா. ஏன்னா நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப ப்ரோக் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் உன்னை காயப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை அழ வச்சிருக்கேன்.
ஆனாலும் நீ அதே லவ்வை என்கிட்ட காட்டியிருக்க. எந்த இடத்துலையும் நீ என்னை வெறுக்கலை, என்னை விட்டு போகணும்னு நினைக்கல. ஆனால் நானே உன்னை போக வச்சிட்டேன்ல. நான் சொன்ன வார்த்தை அது சரியாக தப்பாக நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதை நான் ரியலைஸ் பண்ணும்போது நீ சொன்ன மாதிரியே என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு, அன்னைக்கு அந்த கார் ஒன்று இடித்தப்போ நான் 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 நானாகவே இல்லை ஜிமன். ஒரு செகண்ட் எனக்கு இந்த உலகம் இருட்டான மாதிரி இருந்துச்சு. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப தைரியமானவன், ரொம்ப கோல்டாக இருப்பேன்னு. ஆனால் அது எல்லாமே என்னை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் என் பக்கத்தில் வந்தாங்க மட்டும்தான் நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். நான் உண்மையிலே ஸ்ட்ராங் தான் ஜிமன், ஆனால் உன் அளவுக்கு இல்லை. உன் அளவுக்கு ஒருத்தர் மேலே லவ் காட்டவும் எனக்கு தெரியல. அந்த லவ்க்கு நான் டிசர்வ் ஆனும் எனக்கு தெரியல. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நான் உன்னோட லவ்க்கு டிசர்வ் கிடையாது ஜிமன். உன்னோட நம்பிக்கைக்கு, உன்னோட இந்த லவ், உன்னோட இந்த கேர், இது எதுக்குமே நான் தகுதியானவன் இல்லை. அது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது ஜிமன். ஆனால் என்னைக்காச்சு நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு நான் நம்பினேன். ஆனால் எனக்கு இருந்த அந்த நம்பிக்கை இப்போ எனக்கு போயிடுச்சு. இப்போ எனக்குள்ளே இருக்கிறது வெறும் பயம் மட்டும்தான். திரும்ப நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவியோன்னு. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா சத்தியமாக என்னால் உயிரோடு இருக்க முடியாது ஜிம்மன். ஒருவேளை நீ திரும்ப கண்ணை முழிச்சு என்ன யாரோ மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இல்லை என்னை வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் சத்தியமாக இருக்க மாட்டேன் ஜிம்மன். எனக்கு இப்போது வேறு எதுவும் தேவையில்லை. நீ மட்டும்தான் வேணும். எனக்கு என் ஜிம்மன் மட்டும்தான் வேணும். உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இனி உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். நீ சொன்னல அந்த ஹான் கூட ரூமில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு. அதை நீ ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஜிம்மன். நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். எனக்கு உன் மேலே நிறைய லவ் அண்ட் ட்ரஸ்ட் இருக்குது. அன்றைக்கி நான் லூசுத்தனமாக பண்ண ஒரு விஷயம் எதையும் யோசிக்காமல் உன்னை காயப்படுத்திடுச்சு. அதை சரி பண்ண நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் என்னால் முடியல. என்ன தான் நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அது என் மைண்ட்குள்ளேயே இருக்குது. ஒருவேளை இப்போ நீ கண்ணு முழிக்கும் போது உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டா நீ திரும்ப என்னை விட்டு போயிடுவியா ஜிம்மன்? உன் டேவை விட்டு போயிடுவியா? அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. நான் அந்த காட்கிட்ட ப்ரே பண்ணுறதெல்லாம் நீ எனக்கு மட்டும் கிடைக்கணும், நீ என்னோடவனா மட்டும் இருக்கணும். இது வரைக்கும் நீ இழந்த எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கணும். என்னோடய மொத்த லவ்வையும் உன்னோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் கொடுக்கணும். உன்னை கடைசி வரைக்கும் கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உனக்காக நான் எப்பவும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஜிம்மன். ஐ ப்ராமிஸ். இப்போது இந்த செகண்ட் உன்னோட டே உன்கிட்ட சொல்கிறேன். ஐ ரியலி 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 லவ் யூ ஜிம்மன். வெறும் இந்த லவ் மட்டும் இல்லை, என்னோட
சோல், பாடி, என்னோட எல்லாமே நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். நீயாக தான் இருப்ப. எப்போவும் நீயாக தான் இருந்துகிட்ருக்க. இனிமேலும் இருப்ப. நீ என் கூட இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி. ஒரு வேளை நீ கண்ணு முழிச்சதுக்கப்புறம் என்னை விட்டு போகணும்னு நினச்சா நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்ப நீ எனக்காக வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஜிமன். நீ கண்ணு முழிக்கும் போது நான் உன் முன்னாடி இருக்க மாட்டேன். நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை ஜிமன். ஒருவேளை உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தால் என்னை பார்த்தீன்னா உனக்கு இன்னும் அது பெயினாக தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் நான் நல்லா யோசித்து தான் முடிவு பண்ணியிருக்கேன். இதை நான் உன்கிட்ட சொல்லணும். நம்ம லைஃப் எங்கே ஆரம்பித்ததோ அங்கே உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஒருவேளை உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்தா என்னை தேடி நீ அங்கே வா. இல்லை ஜஸ்ட் ஒரே ஒரு கால் மெசேஜ் போதும். அடுத்த செகண்ட் நான் உன் பக்கத்தில் இருப்பேன். உன்னோட டேட்டே உனக்காக இருப்பேன். லவ் யூ ஜிமன் அண்ட் மிஸ் யூ. சீக்கிரம் வந்துடு. என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இன்னொரு பக்கம் ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்குது. அதாவது டேக்கு ஃபீல் ஆகுது. டே அப்படியே பார்க்குறாரு. ஜிமினோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே டேயோட ஃபிங்கர்ஸை டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. டே அப்படியே பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு லவ் யூ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ எல்லாருமே டே பார்க்குறாங்க. டேயோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா அழுதுருப்பார் எல்லாம். ஸோ அதனால் அப்படி இருக்குது. யாருக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஜிமினை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் இப்போ தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவரை சுற்றி எல்லோரும் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாரு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஐஸு அப்படியே யாரையோ தேடுது. இப்போ ஹோபி தான். ஜிமின் ஐயோ ஓகே ஏன் நீங்கள்லாம் இங்கே எப்படி, அதுவும் ஹாஸ்பிட்டலில்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். உனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ நீ ஓகே தானே? ஓகே தான். அது நீங்களாம் சங்குக், ஜின்யாங், உயன், ஆரம் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜிமின் அப்படி சொல்லிட்டு சுஜின் அப்படியே ஜிமின் கிட்டே போகிறாங்க. ஜிமின் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னோட பேபி மூச்சு இப்போ ஓகேவா? ஓகே தான் யாங். அம்மா எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் சின்ன மயக்கம் தான், அதுதான் இங்கே இருக்க. அப்படியா? சரி. ஜங்கு, ஒய்யன், ஆரம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். நீ தான் இப்போ சரியில்லை. நான் நல்லா தான் இருக்கேன் ஜேகே. அப்புறம் நீ ஒய்யன் மேரேஜ்? உனக்கு தான் தெரியும்ல, எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆரம் ஹியாங்க்கும் ஜின்யாங்க்கும் கூட மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன நிஜமாவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமாம், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எப்படி? டேவோட அப்பா? அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா பிரச்சனையுமே எப்போவோ முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் டே சரி பண்ணிட்டா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜிமன், உன்னோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் டே எங்கள் அப்பாவுக்கான அகெயின்ஸ்டாக எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டான். அதனால் என் அப்பா ஒரு இல்லீகல் அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை மட்டும் இல்லை, ஒயனோட அப்பாவையும் சேர்த்து தான். ஏன்னா
அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உன்னோட அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கலெக்ட் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அதனால் 2 பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட மொத்த பிஸ்னஸும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது ஆரமோட ஆஃபீஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒய்யனும் தனியாக பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கா. நானும் ஆரம்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சங்கு அவன் யூஎஸில் அவனோட கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, இப்போ அவன் கொரியாலே செட்டில் ஆகிட்டான். இங்கேயும் அவனுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. என்ன அப்படியா? ஆமாம். இதெல்லாம் எப்படி? எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு ஜிமின். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அப்படியே இருக்குது. என்ன ஏன்னு சொல்கிறீங்க? நீயும் டேவும் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க லைஃப் மாற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இன்னமும் அதே இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே அந்த ரூமை பார்க்குறாங்க. ஸோ டே எங்கேயுமே இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே அமைதியாகிடுறாரு. யாருமே அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. இப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. ஆனால் டே அந்த ரூமுக்கு வரவே இல்லை. ஸோ மெம்பர்ஸுமே எங்கே டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொருத்தராக. டேக்கும் கால் பண்ணுறாங்க, ஆனால் கால் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ ஹோபி தான், இந்த பைத்தியக்காரன் திரும்ப எங்கே போனான்? சங்கு டே உன்கிட்ட எதாவது சொன்னானா? அவன் எப்போ என்கிட்ட எதாவது சொல்லியிருக்கான்? டே இல்லை ஹியாங், நிஜமாக என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவன் எங்கே போகிறான்னு எதுவுமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது வேலை விஷயமா வெளியில் போயிருக்கணும். இல்லைடா, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஏதோ டென்ஷனாக இருக்காங்க. ஜிமின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி, இப்போ ஜின் தான். ஜிமின், ஹியாங் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது வேணும்னா இங்கே இருக்கிற யார்ட்டையாவது கேளு, ஓகேவா? ஹியாங் ஒரு நிமிஷம். என்ன ஜிமின், இப்போ எங்கே போகிறீங்க? இல்லை, அது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் டேவை தான் தேடிட்டுருக்கீங்க. ஜிமின், அது நீங்கள் அவனை தேட வேண்டாம். அவனா என்கிட்ட வருவான். இந்த வாட்டி அவனை நான் வர வைப்பேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஹோபியா, சொல்லு ஜிமின், என்றைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம்? நம்ம எப்படியும் இன்னும் 2 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். ஓகே. அப்புறம் ஷுகா, சொல்லு ஜிமின், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லாருமே சரின்னு சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ சுகாவும் ஜிமினும் மட்டும் அந்த ரூமில் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சுகாவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, டே ஃப்ராடு, என்ன நீ சொன்ன மாதிரியே என்னோடய ஹேங்கை கரெக்ட் பண்ணிட்டு போல? டே ஜிமின், எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? அது சரி, அப்போ உனக்கு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, நீ காலேஜில் என் ஹேங் பின்னாடி சுற்றினது எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன்ல உன்னை. லாஸ்ட் டைம் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ கூட நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல. டே உனக்கு எப்படி அது தெரியும்? ஹியாங் அதை மறந்துட்டார், ஏன்னா அப்போ இருந்த டென்ஷனு. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படி நீ திரும்ப எங்களை தேடி கண்டுபிடிச்ச? அது வழக்கம் போல தான், உன் ஹேங் பின்னாடி நான் இது சுற்றிட்டு இருந்தேன். எப்பவும் போல் அவர் என்னை கண்டுக்கல. எப்படியாவது அவரை என்னை பார்க்க வைக்கணுன்றதுக்காக அந்த காட்டுக்குள்ளே விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன். ஸோ அவரும் என்னை பார்த்தாரு, என்னை கேர் பண்ணார். அப்புறம் நான் அவர்கிட்ட லவ்வை சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டியா? அவர் என்ன சொன்னார்? உனக்கு தான் தெரியுமே அவர் என்ன சொல்லுவாருன்னு. உன் ஹேங்காச்சு பின்ன எப்படி இருப்பார்? டே ஷுக்கா, போடா, எப்படியாவது உன் ஹேங்கை கரெக்ட் பண்ண ஐடியா கொடு. டே நான் அவனோட தம்பிடா, பரவாயில்ல சொல்லு. டே சரி சரி சொல்லு, இப்போ எதுக்கு என்ன இங்கே இருக்க சொன்ன? டே கிட்ட நீ பேசுனியா? இல்லை. சரி உண்மையை சொல்லு, நாங்கள் இங்கே இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? சங்குக் சொன்னானா? ஒரு நாள் நான் எதிர்த்தியாக சங்குக்கை மீட் பண்ணேன். அவன் ஹோபியை பார்க்க வந்திருந்தான். அப்போ தான் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நீ ஹோபியோட பிரதர்ன்றதே. ஏன்னா நம்ம மீட் பண்ணதே ஆக்சிடெண்ட்டாக தானே, ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணோம்.
அப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜில் மீட் பண்ணோம். நீ ஹோபி கூட வந்திருந்த. அப்போவும் சரியாக என்னால் பேச முடியல. ஆனால் எனக்கு உன்னை பார்க்கும்போது ஏதோ தோணுச்சு. நீ ஹோபிக்கு இப்படி பிரதராக இருப்பேன்லாம் நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் சங்குக் சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூட நான் இங்கே ட்ரைனிங் டாக்டராக தான் இருந்தேன். அதனால தான் ஹோபியால் என்னை ரெகக்னைஸ் பண்ண முடியல. நான் ஒரு ட்ரெயினி. அதனால் உன்னோட கேஸ் அட்டன் பண்ண வந்த டாக்டர் கூட நானும் வந்திருந்தேன். அப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படியாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. அப்போ தான் எனக்கு சங்குக் திரும்ப கால் பண்ணி ஹெல்ப் கேட்டான். ஸோ நானும் நிறையா வாட்டி உங்களை தேடி பார்த்தேன், நீங்கள் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் திரும்ப நான் ஹோபியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஃபாலோ பண்ணும் போது தான் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஜிமின் அப்படியே சிரிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம டேயை காட்டுறாங்க. டே இப்போது டேகுவில் அவரோட சைல்ட்ஹுட்டில் ஒரு வீட்டில் இருந்திருப்பார்ல, ஸோ அந்த வீட்டில் தான் இருக்கார். ஸோ அங்கே அவரோட ரூமில் பால்கனியில் தான் நின்றுட்டு அப்படியே அங்கே வெளியில் தெரிகிற அந்த வியூவை அப்படியே மாதிரி வெறுமையாக பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட ஐஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ பெயின் தெரியுது. கையில் ஜிமினோட பிக் இருக்குது. அது வந்து ஜிமின் டே 2 பேரும் சைல்ட்ஹுட்டில் எடுத்த அந்த பிக் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு லைட்டாக ஸ்மைலோட லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.